லாஸ்ட் வீடியோவில் ஆன்டி கிரைஸ்ட் பற்றி பார்த்தோம். ஆன்டி கிரைஸ்ட் பற்றி பைபிள் என்ன சொல்லுச்சு? ஆன்டி கிரைஸ்ட்ன்றவன் ஒரு பொய்யன், கடவுளுக்கு விரோதமானவன், கடவுளை நிந்திப்பவன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஆன்டி கிறிஸ்து உலகத்தை எப்படி தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சிருப்பான் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்த 13வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும். 17வது வசனம், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இந்த 3 வசனங்களும் என்ன சொல்லுதுன்னா, அந்த அந்தி கிறிஸ்துடைய முத்திரையை அனைத்து தரப்பினரும் கடைசி காலத்தில் பெறுவாங்க. அந்த முத்திரை இல்லாமல் ஒருவனோ ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ முடியாத அளவுக்கு அந்த முத்திரை இருக்கும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அந்த அந்தி கிறிஸ்து முத்திரை 666 அப்படின்னு விளக்குது. ஸோ இந்த 666 அந்த முத்திரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூபிசி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா யூபிக்யூட்டஸ் பார் கோட். இதில் நீங்கள் காணப்படுற கருப்பு வெள்ளை கோடுகள் கணினிகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதில் பொருட்கள் கொடுத்த தகவல்கள் அனைத்தும் அதில் இருக்கும். இந்த முறையை உருவாக்குனவர் பேர் பார்த்திங்கன்னா நார்மன் ஜோசப் வுட்லேண்ட். இந்த பார்கோடில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயும் நடுவுலையும் கடைசியிலையும் 3 கோடுகள் நீளமாக இருக்கும். மற்ற கோடுகள்லாம் அதை விட ஷார்ட்டாக இருக்கும். அந்த பிகினிங்கில், மிடில், லாஸ்ட்டில் 3 கோடுகள் இருக்கும். அது பார்த்திங்கன்னா டபுள் கோடுகளாக இருக்கும். அந்த கோடுகளுடைய மதிப்பு என்னன்னா 6 அப்படின்னு இதை உருவாக்குன நார்மன் வுட்லேண்ட்ஸே கூறியிருக்கிறாரு. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறபடி பார்த்தா அந்த 3 பெரிய கோடுகளுக்கும் ஆன மதிப்பு பார்த்திங்கன்னா 6. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே 3 6கள் நமக்கு தெரியாமலே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை நம்ம வாழ்க்கையில் இன்னும் எப்படி தொடர்பு பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தொழில்நுட்ப வளர்ச்சி தாங்க எல்லாத்துக்குமே காரணம். அந்தி கிறிஸ்து எப்படி நம்மளெல்லாம் ஏமாத்துறான், அந்த டிசப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா பயோசிப் அப்படின்ற டெக்னாலஜியை தான் அவன் யூஸ் பண்ணுறான். அதை தான் நம்ம வாழ்க்கையாக ஆக போகுது. அந்த பயோசிப் அப்படின்றது என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பயோசிப் டெக்னாலஜி அப்படின்றது முதல்ல 1983ஆம் ஆண்டு ஜாக் கெல்லி, ராபர்ட் நோய்ஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பயோசிப்புன்றது எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம், அதாவது இது ரெண்டுமே குறைக்கடத்திகள், லோ காண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக அதை உருவாக்குனாங்க. இது பயோசிப்புன்றது பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான சாதனம். அதாவது சிறிய அரிசி அளவில் இருக்கும். இது மெல்லிய சிலிக்கானால் ஆனதுனால ஈஸியாக உடலுக்குள்ளே செலுத்திடலாம். எந்த வலியும் இருக்காது. ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மூலமாக இந்த சின்ன கருவியை செலுத்திட்டா அந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கலாம். இப்போ ஒரு மிருகத்துடைய உடலில் இதை செலுத்திட்டோம்னா அந்த மிருகம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனுடைய பயன்பாட்டுக்காக தான் இதை முதல்ல உருவாக்குனாங்க. இதனுடைய முக்கிய பயன்பாடாக அப்போ எதுக்கு இருந்துச்சுன்னா, மீன் வளத்தை கண்காணிப்பதற்காகவும் 300 மிருக காட்சி சாலையிலையும் 20 நாடுகளில் 80க்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்களில் பல்லி முத நாய் வர அனைத்தையும் கண்காணிக்க மட்டுமே இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா இந்த பயோசிப் அப்படின்றது மனிதனுடைய வாழ்வியலையும் செயல்பட தொடங்கிருச்சு. அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் பணம் எடுக்க போகணும் அப்படின்னு நினச்சா சலான் ஃபில் பண்ணணும், க்யூவில் நிற்கணும், அதை பேங்க்கில் கொடுத்து பணம் வாங்கணும். ஸோ அதுக்கு ஒரு டைம் ஆகும். ஆனால் இப்போ நவீன முறையில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஈஸியாக ஒரு ஏடிஎம் கார்டில் ஒரு 12 டிஜிட்ஸ் இருக்கும். அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி
ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துறாங்க. அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம அதை செயல்படுத்தினோம்னா நம்ம கைக்கே பணம் வந்துடுது. ஸோ குவிக்காக ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஷ்லெஸ் சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பணமே எடுத்துகிட்டு போகாமல் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஷாப் போய் என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. ரேஷன் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நம்ம பொருள் வாங்குகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கும் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு கொடுத்து அதுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷனுடைய அத்தனை தகவல்களையும் ஒரே கார்டாக போட்டோம்னா அது அந்த மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த தொழில்நுட்பம் மனுஷனுக்கு சொல்லுது. அதாவது பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, ரேஷன் கார்டு, இது எல்லாத்தையுமே உள்ளடக்கின மாதிரி ஒரே ஒரு கார்டாக போடணும். அந்த ஒரே ஒரு கார்டை நம்ம எதுக்கு கையில் வச்சுருக்கணும்? ஸோ அதை மனுஷனுக்குள்ளேயே செலுத்திட்டா இன்னும் பாதுகாப்பாக இருக்கும். அப்போ ஒரு தகவல்கள் மொத்தமாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு மனிதனுடைய அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம்னா அந்த சிப். அந்த சின்ன ஒரு சிப்பில் ஒரு மனுஷனுடைய எல்லா தகவல்களும் அடங்கியிருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மனுஷனுடைய வலது கையில் பொறிச்சிடுவாங்க. ஏன்னா வலது கை கிட்ட இருக்கிற அந்த நரம்புகள் தான் அந்த சிலிக்கான் சிப்பை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான நரம்புகள் அங்கே இருக்குது. அதே மாதிரி நெத்திலையும் அந்த நரம்புகள் இருக்குது அப்படின்னு இதை உருவாக்கின விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பயோசிப்புன்றது என்னன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம உடலுக்குள்ளேயே செலுத்தி நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். கார்டுன்ற விஷயத்த நம்ம வெளியில் கொண்டு போகும்போது மேபி மிஸ் பண்ணிடலாம். ஆனால் நமக்குள்ளேயே அந்த தகவல்கள் இருக்கும்போது அது பாதுகாப்பானதாக இருக்கும். இதுதாங்க இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ரிசப்ஷன். அதாவது ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி மனுஷங்களை ஏமாற்றுறதுக்கான ஒரு வழி. இப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயோசிப்புன்ற பேரில் நம்ம உடம்புல இருக்குது. இந்த சிப்பை பொறுத்துனா மட்டும்தான் நமக்கு வருங்காலத்தில் எல்லா பொருளையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ எல்லாமே இந்த சிப் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. இந்த சிப்பை பதிக்கிற அந்த டெக்னாலஜி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸ்வீடன் போன்ற நாடுகளில் இந்த சிப் கண்டிப்பாக பதியணும். பதியாத பட்சத்தில் எந்த ஒரு வர்த்தகமும் பண்ண முடியாத அளவுக்கு மனுஷங்களை அது கட்டுக்குள்ளே வச்சுருக்குது. ஸோ அந்தி கிறிஸ்து ராஜ்யத்தப்ப இந்த சிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு பொருளை வாங்க முடியும், பணம் எடுக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ இந்த சிப் அந்தி கிறிஸ்து கண்ட்ரோலில் வரப்போகுது. ஸோ பைபிள் என்ன சொல்லுதுன்னா இந்த அந்தி கிறிஸ்து முத்திரையை பெற்றவங்களை ஆண்டவர் நரகத்துக்குள்ள தள்ளுவார் அப்படின்னு சொல்லுது. அது என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துதல் விசேஷம் 14வது அதிகாரம் 9 வசனம் என்ன சொல்லுதுன்னா, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவனவனும் அவன் தேவனுடைய கோபாக்கினி ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவளுடைய உக்கிரமாகிய மதுவை கொடுத்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். 11வது வசனம், அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனுக்கும் இரவு பகலும் இளைப்பாறுதல் இராது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இந்த முத்திரையை ஏற்றுக்கொண்டவங்க நித்தியமா அக்கினியில வாதிக்கப்படுவாங்க. நரகத்துல அவங்களுக்கு கடவுள் தீர்ப்பிட்டுட்டாரு. இரவும் பகலும் அங்க அவங்களுக்கு இளைப்பாறுதலே இருக்காது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த முத்திரையை வாங்காதபடி நம்ம ஜீவனை காத்து கொள்ளணும். இன்னும் என்னென்ன வசனங்கள் அந்தி கிறிஸ்து முத்திரையை பற்றி எடுத்துரைக்குது அப்படின்னா, வெளிப்படுத்துதல் விசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனம், அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்க தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அந்த அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு. ஸோ இந்த ஆன்டி கிறிஸ்டுடைய முத்திரையை ஏற்றுக்கொண்டவங்க அக்கினியில் தள்ளப்படுவாங்க ஆண்டவருடைய வருகை நாளில் அப்படின்னு இந்த வசனம் விளக்குது. ஸோ ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும்னா உலக போக்கிலான சில தொழில்நுட்பங்களை நம்ம ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளணும்
அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றத கூர்ந்து பார்க்கணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, உலகத்தை சுற்றி என்ன நடக்குது, பயோசிப்னா என்ன, ஆதார் கார்டுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவை போட்டிருக்கோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.